ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கான வாழ்க்கை துணை இன்னும் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. பெயர் கௌதமி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. பட் எந்த ஜாதியாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும். அதாவது ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. தன்னை போலவே ஏதோ இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கம்ப்யூட்டர் ஷாப் சொந்தமாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. தம்பியும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டுருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக நிலத்தில் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. அது இல்லாமல் குத்தகைக்கு ஒரு 5 ஏக்கர் ஓட்டுறதா சொல்லியிருக்காங்க. இவங்கள திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் இவங்களும் விட்டுட்டு போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ அப்பா அம்மா கூடயே வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 1 ஏக்கர் தனியாக நிலம் விட்டுருக்கிறதாகவும், அப்புறம் எல்லாமே சேர்ந்து தான் விவசாயம் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் விவசாயம் பார்க்குறவராக இருந்தாலும் சம்மதம், இல்லை ஏதாவது சின்னதாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலமும் ஒரு 5 சவரன் நகையும் போடுறாங்க. அவ்வளோதான் எங்களால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்னோடய குழந்தைகளையும் என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.